சற்றுமுன் வெளியான மிக முக்கியமான தகவல். மாதம் ரூபாய் 2000 உதவித்தொகை யாருக்கெல்லாம் கிடைக்கும்? முதல்வர் விஜயின் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அதாவது உலக தமிழகராட்சி நிறுவனம் வழங்கும் ஒருங்கிணைந்த தமிழ் முதுகலை பட்ட படிப்பிற்கான மாணவ சேர்க்கை குறித்து முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் மாணவர்களுக்கு ரூபாய் 2000 உதவித்தொகை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் என்பது குறித்து முழுமையாக விவரத்தை இந்த தொகுப்பில் பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழக முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றார். விஜய் முதல்வராக பொறுப்பேற்றது பல்வேறு அதிரடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இது குறிப்பாக பல்வேறு திட்டங்கள் தொடங்கப்பட்டு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் தற்போது தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதாவது உலக தமிழராட்சி நிறுவனம் வழங்கும் ஒருங்கிணைந்த தமிழ் முதுகலை பட்ட படிப்பிற்கான மாணவ சேர்க்கை குறித்து முக்கியமான அறிவிப்பு வெளியாகி உள்ளது. பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தமிழ் பல்கலைக்கழக ஏற்புடன் தமிழ் முதுகலை பட்ட படிப்பு, அதாவது MA தமிழ் மற்றும் 5 ஆண்டு ஒருங்கிணைந்த தமிழ் முதுகலை பட்ட படிப்பு மற்றும் தமிழ் முனைவர் பட்ட வகுப்பு PhD ஆகிய நிறுவனத்தில் ஆண்டுதோறும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிறுவனத்தில் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படித்து வருகின்றன. அந்த வகையில் தற்போது 2026-27 கல்வியாண்டில் 5 ஆண்டு ஒருங்கிணைந்த தமிழ் முதுகலை பட்ட படிப்பிற்கான மாணவர்கள் சேர்க்கை நடைபெற உள்ளதாக தமிழக அரசு அறிவுறுத்தி உள்ளது. இதனால் நடப்பு கல்வியாண்டில் உலக தமிழராட்சி நிறுவனத்தில் படிக்க விரும்புபவர்கள் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கு ரூபாய் 2000 உதவித்தொகை. உலக தமிழராட்சிக்கு நிறுவனத்தில் படிக்கும் மாணவர்களும் தேர்வின் அடிப்படையில் 15 மாணவர்களுக்கு தோறும் தமிழ்நாடு அரசால் ரூபாய் 2000 வீதம் கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவுறுத்தி உள்ளது. இருபாலருக்கான தனித்தனி கட்டணமில்லா விடுதி வசதி மற்றும் உணவு வசதி உள்ளது. சரி, இது எப்படி விண்ணப்பிப்பது என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உலக தமிழராட்சி நிறுவனத்தில் தமிழ் முதுகலை பட்ட படிப்பு மற்றும் 5 ஆண்டு ஒருங்கிணைந்த தமிழ் முதுகலை பட்ட படிப்பு மற்றும் தமிழ் முனைவர் பட்ட வகுப்பு PhD படிக்க விரும்புபவர்கள் சேர்க்கை தொடர்பான விதிமுறைகள், தகவல்கள் மற்றும் விண்ணப்பத்தை www.ulagathamil.in என்ற இணைய முகவரியில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அல்லது நேரில் பெற்று கொள்ளலாம் என தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்த www.ulagathamil.in என்ற இணையதளத்தில் விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்ய வேண்டும். விண்ணப்ப படிவத்தில் கேட்கப்பட்டுள்ள விவரங்கள் அனைத்தும் பூர்த்தி செய்ய வேண்டும். அதே சமயம் நிறைவு செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் இறுதியாக படித்த கல்வி சான்று மற்றும் மாற்று சான்றிதழ் நகலுடன் இணைத்து நேரில் அல்லது அஞ்சலில் இயக்குனர், உலக தமிழராட்சி நிறுவனம், 2ஆம் முதன்மை சாலை, மைய தொழில்நுட்ப பயிலக வளாகம், தரமணி, சென்னை 600113. தொலைபேசி எண் 0442524992 என்ற முகவரியில் 15/6/2026 திங்கட்கிழமைக்குள் முதுகலை தமிழ் பட்ட படிப்பிற்கு 30/6/2026 செவ்வாய் கிழமைக்குள் சமர்ப்பித்திட வேண்டும். மேலும் தகவல் பெற மேற்காணும் முகவரியில் தொடர்பு கொள்ளலாம் அல்லது நிறுவன வலைத்தளத்தில் பார்த்து
தெரிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ், ஏதாச்சும் உங்களுக்கு கேள்விகள் கேட்கணும்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அதே சமயம் மதுபான விற்பனையில் அதிக வருமானம் ஈட்டும் தென் மாநிலங்கள் தமிழ்நாடு எத்தனையாவது இடம் இருக்கிறது என்று இங்கே பார்ப்போம். தமிழ்நாட்டு உட்பட பல மாநிலங்கள் மதுபான விற்பனை மூலம் கணிசமான வருமானத்தை ஈட்டி வருகிறது. அதன்படி பார்க்க போனால் தென் மாநிலங்களில் மதுபான விற்பனையில் அதிக வருமானம் ஈட்டும் மாநிலங்கள் என்னென்ன, எவ்வளவு என்பதை இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மதுபான விற்பனை மூலம் அதிக வருமானம் ஈட்டும் தென் மாநிலங்களில் 5ஆம் இடத்தில் கேரளா உள்ளது. வருடத்திற்கு சுமார் 10,000 முதல் 15,000 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டி வருவதாக கூறப்படுகிறது. கேரளா அரசின் ஆண்டு வருமானத்தில் 6% மதுபான கடைகளில் இருந்து கிடைக்கிறது. மதுபான விற்பனை மூலம் அதிக வருமானம் ஈட்டும் தென் மாநிலங்களில் 4ஆம் இடத்தில் தெலுங்கானா மாநிலம் உள்ளது. வருடத்திற்கு சுமார் 20,000 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டி வருவதாக கூறப்படுகிறது. தெலுங்கானா அரசின் ஆண்டு வருமானத்தில் 9% மதுபான கடைகளில் இருந்து கிடைக்கிறது. அடுத்தது, மதுபான விற்பனை மூலம் அதிக வருமானம் ஈட்டும் தென் மாநிலங்களில் 3ஆம் இடத்தில் ஆந்திர பிரதேச மாநிலம் உள்ளது. வருடத்திற்கு சுமார் 25,000 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டி வருவதாக கூறப்படுகிறது. ஆந்திர அரசின் ஆண்டு வருமானத்தில் 9% மதுபான கடைகளில் இருந்து வருகிறது. மற்றும் மதுபான விற்பனை மூலம் அதிக வருமானம் ஈட்டும் தென் மாநிலங்களில் 2ஆம் இடத்தில் கர்நாடகா மாநிலம் உள்ளது. வருடத்திற்கு சுமார் 30,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான வருமானம் ஈட்டி வருவதாக கூறப்படுகிறது. இதில் கர்நாடகா அரசின் ஆண்டு வருமானத்தில் 17% மதுபான கடைகளில் இருந்து வருகிறது. அடுத்தது, இறுதியாக மதுபான விற்பனை மூலம் அதிக வருமானம் ஈட்டும் தென் மாநிலங்களில் முதல் இடத்தில் தமிழ்நாடு உள்ளது. வருடத்திற்கு சுமார் 44,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வருமானம் ஈட்டி வருவதாக கூறப்படுகிறது. டாஸ்மாக் மூலம் நாள் ஒன்றுக்கு 100 கோடி ரூபாய் வருமானமும் வார இறுதி நாட்களில் நாள் ஒன்றுக்கு 120 கோடி ரூபாய்க்கும் மதுபான விற்பனை நடைபெறுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் முதல்வர் விஜய் பள்ளி, கல்லூரி, கோவில், பேருந்து நிலையங்கள் ஆகிய இடங்களுக்கு அருகில் இருக்கும் 717 டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிட்டுள்ளார். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். அதே சமயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். அதே சமயம் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் முழுமையா வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.